வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் இன்றைய நாள் ஜூலை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடம். குரோதி வருடத்தில் இது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் 24ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூசம். காலை 7:24 வரை. அதன்பின் ஆயில்யம். திதி வளர்பிறை திருதியை. யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம். நாளைக்கு சதுர்த்தி விரதம். சங்கடஹர சதுர்த்தி கிடையாது. இது வளர்பிறை என்பதால் சதுர்த்தி விரதம் தான். காலையில் விநாயகர் கோயிலுக்கு போனோம். அதனால் நாளைய தினம் சதுர்த்தி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் நண்பகல் 12 முதல் 2 வரை. பிற்பகல் 3 முதல் 4 வரை. மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 2 கூடைய கிரகம் 4ஆம் இடத்தில் 4 கூடைய கிரகத்தோடு இணைந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். சுகஸ்தானம் வலுத்து காணக்கூடிய நேரம். இப்போது இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய நேரம். ஆடம்பரமான பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் ஏற்படும். அதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். இந்த நாள் யோகமான நாள். தன வருவாயும் அதிகமாக வரக்கூடிய நாள். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ 3ஆம் இடம் சென்று விட்டார். 3ஆம் இடத்தில் 2 கூடைய கிரகத்தோடு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், கூடவே சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் இப்போது பயணங்கள் ஏற்படும். பயணங்களால் நன்மை ஏற்படும். நிறைய பேருக்கு இப்போது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு பக்கத்து மாநிலமாவது போயிட்டு வருவீங்க. இந்த மாதிரி பக்கத்து மாநிலம் சென்று வியாபாரம் நிமித்தமாக போயிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் இப்போது நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும். தன வருவாய் அதிகமாக நடக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி புதன் மற்றும் சந்திரன், 5 கூடைய சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகம். வருமானம் இப்போ பல ரூபத்தில் வரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையில் பணம் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடம் என்பது உங்களுடைய வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ உங்களுடைய சொல்லில் ஒரு நயம் இருக்கும். அதாவது ஒரு சில பேருக்கு எப்பயுமே ஹாஸ்யமாக பேசுகிறது தான் பிடிக்கும். சிரிச்சுக்கிட்டே சில விஷயத்த சொல்லுவாங்க. அது மற்றவங்களை கவரும். அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷனான நேரம் இது. அதனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையே உங்கள் தொழிலுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். உங்களுடைய பேச்சையே தொழிலாக கொண்டவர்களோ இல்லை பேசியே சில விஷயங்களை சாதிப்பாங்க. எல்லாமே பேசணும். மீட்டிங்கில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா உங்கள் பக்கம் ஒரு அட்டென்ஷன் திரும்பும். ஸோ நீங்கள் சொல்வதற்கு நிறைய மதிப்பு மரியாதை கொடுத்து அதை முன்னிலைப்படுத்துவாங்க. ஸோ அதனால் வருமானம் வரும். உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நேரம். நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் 2 சுபகிரகங்கள், ராசி அதிபதியும் உங்கள் ராசியில் இருப்பதால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசேஷ நற்பலன்தான். தோற்றம் ரொம்ப பொலிவாக இருக்கும். இளமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அழகு கூடும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். முகத்தில் ஒரு வசீகர தன்மை ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே சந்திரன் தான். அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் இப்போ இருக்காங்க. அதனால் ஒரு இளமையும் அழகும் உடம்புல தெரியும். இப்போது
ரொம்ப நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானம் நிறையா வரும். ஆனால் அதே சமயத்தில் செலவுகளும் வரும். 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி இருப்பதுங்கிறது சிறப்பு. கூடவே 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள். அதனால் சுப செலவுகள் ஏற்படும். நல்ல செலவுகளாக ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, இல்லைன்னா வீடு கட்டுவீங்க. இந்த மாதிரியான செலவுகள் ஏற்படும். நிலம் வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், அது மாதிரியான செலவுகள் ஏற்படும். இருந்தபோதும் மகிழ்ச்சியான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். அதில் ராசி அதிபதி 2க்குடைய கிரகம், 11க்கு உடைய கிரகம். இது எல்லாமே வளர்பிறை காலத்தில் இருக்கிறனால சந்திரனும் உங்களுக்கு யோகத்தை செய்வார், புதனும் யோகத்தை செய்வார். ராசி அதிபதி 2க்குடைய சுக்கிரனும் யோகத்தை செய்வார். அதனால் பன்மடங்கு யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி 12 ராசியிலேயே கன்னி ராசிக்காரர்களுக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யோகம் நிறைந்த நல்ல நாள். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய நேரம் இது. சிறு தொழில், சின்ன பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருக்கிறவங்க கூட அதே தெருவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போட்டுருவாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போட்டிருக்கிறவங்க பல ஏரியாவில் கடை போடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய நிறுவனங்கள் வளரக்கூடிய நேரம், லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் யோகமான நாள். துளாராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் பலம் பெற்று காணக்கூடிய நேரம். ராசி அதிபதி புதன், அதே மாதிரி சுக்கிரன் தான் ராசி அதிபதி. புதனும் சந்திரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 10ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய எதை நம்ம நோக்கி ஜீவனம் செய்கிறோம் அப்படின்னு. ஒருத்தர் ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, ஒருத்தர் சேல்ஸ் கேர்ளாக இருப்பாங்க, ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டிங் சில செக்ஷனில் இருப்பாங்க, ஒருத்தர் கொரியர் பண்ணுற பையனாக இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய துறை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட போகுது. அதுவே உங்களுக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்கும். உங்களுடைய சம்பளம் இப்போ 2 மடங்காக மாறும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளம் இப்போ 2 மடங்காகும். 50,000 வாங்கினீங்கன்னா 1 லட்சம் ஆகும். அது மாதிரி 2 மடங்காக சம்பளங்கள் உயரக்கூடிய நேரம், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று காணக்கூடிய நேரம். ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடைய கிரகம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அந்த இடத்துல சந்திரனும் பலமாக அமர்ந்திருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்ப்பது, இது எல்லாமே சிறப்பான பலர். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லதே நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு கோயில், குளங்கள், தீர்த்த யாத்திரைகள் இந்த மாதிரி சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளால் வீடு, இல்லம் சுபிட்சமாக இருக்கும். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றும் சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வயிற்றுக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்டுட்டு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சில பேர் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. சிறுநீருக்கு சார்ந்த தொந்தரவுகள் வரலாம். பெண்களாக இருந்தால் மாதாந்திரம் வரக்கூடிய சில விஷயங்களில் பிரச்சனையில் மாட்டுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடிவயிறில் வலி நீங்கலாம். கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். இது காலம் வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடம் வந்துட்டார். சுக்கிரன் 7ஆம் இடம் வரும்போது எப்பயுமே திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். கோச்சாரத்தில் சுக்கிரன் 7ஆம் இடம் வரும்போது நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். அதேமாதிரி பிறவிகால ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அந்த இடத்தை கோச்சார, அதாவது நவாம்ச கட்டத்தில் எங்கே சுக்கிரன் இருக்கிறாரோ அந்த இடத்தை கோச்சார சுக்கிரன் தொடும்போது நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும். இது மாதிரி கல்யாணம் நடக்கிறதுக்குன்னு நிறைய விதிமுறைகள் இருக்குது. அதில் இப்போது சுக்கிரன் 7ஆம் இடம் வந்தாச்சு. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது திருமணம் நடக்கும் கோச்சாரத்தில். இதுவே பிறவிகால ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அது மிகப்பெரிய தோஷத்தை உண்டு பண்ணி விட்டுரும். திருமணமே நடக்காது. அப்படியே ஆப்போசிட் இப்போ கோச்சாரத்தில் வந்தால் நடக்கும். அதனால் இப்போ நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா நல்லா வரன் வரும். அதே மாதிரி தொழில் முறையாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி அடையும். வருமானம் நிறையா வரும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இல்லங்களில்
மங்கள காரியங்கள் நடக்கும் நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். சிறு சிறு தொந்தரவுகள், அதுவும் இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸில் வரக்கூடிய சளி, இருமல், இந்த மாதிரியான தொந்தரவுகள் நீங்கிடும், போயிடும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் சீசனல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸால் வரக்கூடிய வியாதிகள்லாம் வரும். பெரிய வியாதிகள்லாம் எதுவும் இல்லை. வழக்கு வியாஜியங்களில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. போட்டி பந்தயங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நேரம். என்ன கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு இப்போது புதிதாக சொத்து வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. வாங்கக்கூடிய நேரம் இது. ஏதாவது நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்கலாம். நல்ல நாள் இது. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது யோகமான நேரம், ரொம்ப நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுலேயும் உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றத்தோட சம்பள உயர்வும் கிடைக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு ஜாபில் ஒரு சேஞ்ச் இருக்குது. இப்போது இடம் மாற்றம் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய அலுவலகத்திலையும் இல்லத்திலும் மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும். அதில் தொழிலில் ஒரு முன்னேற்றம், சுய தொழில் செய்கிறவர்கள், சேவை சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை அனுபவிப்பீங்க. இளம் வயது திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம், குழந்தை பிறக்கக்கூடிய நேரம், வீட்டில் வாரிசு உருவாகும். ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி நாள், நல்ல நாள்.